பழவேற்காடு டிராவல் வீடியோவில் இப்போ நான் வந்து ரீச் ஆன இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழவேற்காடு மீன் மார்க்கெட் தான். இந்த பழவேற்காடு மீன் மார்க்கெட் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய போட்ஸ் இருக்குது. இந்த போட்ஸில் வந்துட்டு நான் வந்து போட்டிங் போகிறேன். இங்கே போட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2-3 இடங்கள் வந்து சூப்பராகவே இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்களேன், போட்டில் ஏறிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பேசிகிட்டே வரலாம். பழவேற்காடுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து ரூட் பார்த்தீங்கன்னா பொன்னேரி தாண்டினதுக்கப்புறம் சின்ன சின்ன கிராமங்களாக இருந்தது. ரூட்டும் சூப்பராகவே இருந்தது, ரோடும் சூப்பராகவே இருந்தது. பழவேற்காட்டில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் வெளியவே தான் இருந்தது. பஸ் போக்குவரத்து வசதியும் நல்லாவே இருக்குது. இங்கே மீன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 o'clock ஆகிடுச்சு. அப்படி இருந்தும் நம்மளுக்கு மீன் இங்கே விற்பனை சேஃப்டில் தான் இருக்குது. நீங்கள் எந்த டைமில் வந்தாலும் மீன் வாங்கலாம் போல இருக்குது. போட்டு இப்போ இந்த போட்டில் தான் நம்ம முடிவு பண்ணியிருக்கேன். இந்த போட்டில் தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஓகே வியூவர்ஸ், இந்த பழவேற்காடு ஏரியா சுற்றி பார்க்கறதுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே நான் கேட்டு ஏறினது பார்த்தீங்கன்னா சவுக்கு தோப்பு. இந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன பீச்சு. அது மட்டும் இல்லாமல் லெஃப்டில் உள்ளே போனால் ஒரு பீச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையே தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பழவேற்காடு கரையில் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டு நிற்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கும்போது இந்த ஏரியோட அழகு உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக சூப்பராக இருக்குங்க. இங்கே போட் படகு மட்டுமே இல்லை, மரப்படகு கூட இங்கே என்னால் பார்க்க முடிஞ்சுது. இப்போ தான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரிக்கு நடுவுலையே சின்ன சின்ன தீவு மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. இந்த மீனவ குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் அந்த தீவில் விளையாடுறதுக்கு வராங்க. அதை என்னால் பார்க்க முடிஞ்சுது. நான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண நேரம் பார்த்தீங்கன்னா 4 மணி. கிளைமேட் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. இந்த ஜேர்னிக்கு ஏற்ற டைம்னே சொல்லலாம் இதை. இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டீசல் போட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல குறைஞ்சது 50லேருந்து ஒரு 80 பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே மீனவர்கள் தான். மீன் பிடிக்கிறதுக்காக வலையை கட்டி வச்சுருக்காங்க. இப்போது நம்ம போகிற டீசல் போட் பார்த்தீங்கன்னா அதோட ரெக்கப்பட்டு இந்த வலை கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு எந்த இடத்துல அந்த போட்டோட ரெக்கையை மேலே கொண்டு வரணுன்ட்டு. இப்போ நீங்கள் தூரமாக பார்க்கறது தாங்க மணர்த்திட்டு. இப்போ மணர்த்திட்டு கிட்ட நம்ம வந்துட்டு இருக்கோம். இந்த இடம் வந்து எந்திரன் படத்தில் பார்க்குற மாதிரியே இருக்குதுங்க. வாங்க பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், வரும்போது நம்ம சவுக்கு தோப்பு பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக போட்மேன் வந்து என்னை இறக்கி விட்ட இடம்னு பார்த்தீங்கன்னா மணல் திட்டு. இந்த இடம் பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. ஏதோ ஒரு ஃபாரின் லொக்கேஷனுக்கு வந்த மாதிரியே இருக்குது. மணல் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நீட்டாக க்ளீனாக சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டுற தூரம் தண்ணி, அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணல் பரப்பு. இது தாண்டின உடனே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கடல். அந்த கடலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இந்த மணல் திட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது. இந்த மணல் பரப்பு பாருங்களேன், உண்மையிலே செம்மையாக இருக்குது. இந்த மண் பார்த்தீங்கன்னா பொதுவாக பீச்சில் பார்த்தீங்கன்னா ஒரே குப்பையாக இருக்கும். ஏதாவது 1-2 பாட்டில் கவர்ஸாவது இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த மணலோட ஸ்டைலும் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. இது தர பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மணலாகவும் இல்லை. இந்த மணல் பார்த்தீங்கன்னா உள்ள கல்லும் இல்லை. ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக, எப்படி சொல்கிறது, சூப்பராக இருக்குங்க இந்த மணல் திட்டு. இப்போ நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏரியிலேருந்து இருக்கிற ஒரு மணல் திட்டில் தான் ஓடிட்டுருக்கேன். சின்ன சின்ன சங்குகள் அந்த மாதிரி இருக்குது. அந்த சங்குகள்லேருந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான மீன் தொட்டி கூட சங்குகள் எடுத்துக்கலாம் போல இருக்குது. ஏரியிலேருந்து கடலுக்கு வந்திருக்கோம். நீங்களும் வாங்க. அது ஏரி. இந்த இடத்த நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ நான் எங்கே ஓடிட்டுருக்கேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏரியிலையா இல்லை கடல்லையா? நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பழவேற்காடு ஏரி. ஏரியிலேருந்து நீங்கள் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது தான் நம்ம கடல். இப்போ நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா இந்த கடல் கரையில் இருக்கிற நண்டு தான். இதை கிட்ட இருந்து வீடியோ எடுக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பட் அது எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த பழவேற்காடு மணல் திட்டு ஏரியாவில் தான் நான் இருக்கேன். இப்போ நான் இறங்கி வரதை நீங்களே பார்த்தீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏரி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல். ரெண்டுத்துக்குமே நடுவில் தான் நம்ம இருக்கோம். பொதுவாகவே பீச்சுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறது பஜ்ஜி, போண்டா, மீன், விளையாட்டு பொருள், குழந்தைங்களுக்கு எதாவது மாலை இப்படியெல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி தான்.
ஆனால் இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது ஒரு சுற்றுலாத்தலம் தான், ஆனால் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இந்த போட்டிங் இங்கே வர்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 700 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பொதுவாகவே நம்ம பீச்சுக்கு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மணலை கொண்டு வந்து குழந்தைங்கள்லாம் மலை கட்டி விளையாடுவாங்க. அதை வந்து குதிரைங்க இடிக்கும். ஆனால் இந்த மணல் திட்டு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மணல் திட்டு ஒவ்வொன்றுமே மலை மாதிரி நல்லா பெருசாக மணலில் மலை மாதிரி செஞ்சுருக்காங்க. இதுவும் சூப்பராக இருக்குது. ஒரு பீச்சில் ஆயிரக்கணக்கான பேருக்கு நடுவில் நம்ம என்ஜாய் பண்ணுறது ஒரு சுகம்னா, யாருமே இல்லாத பீச்சில் நம்ம மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது அதில் ஒரு தனி சுகம் இருக்குங்க. நீங்களும் ஒரு ஃபோட்டோ ஷூட் ஆகட்டும் இல்லை ஃபேமிலியாக வர்றதாகட்டும் இங்கே தாராளமாக நீங்கள் வரலாம். ஒரு போட்டுக்கு கிட்டத்தட்ட 8 பேர் வரைக்கும் உங்களை அலோவ் பண்ணுறாங்க. வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். மணல் திட்டு பீச் வந்து சூப்பராகவே இருக்குது. பொதுவாகவே நம்ம பீச்சுக்கு வந்தால் அமைதியாக நடக்கிறது தான் எல்லாம் விரும்புவாங்க. பொதுவாக என்ன மாதிரி பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மணல் திட்டு இருக்குது. இந்த மணல் திட்டை ஓடி ஏறலான்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஓடி பார்ப்போம், ஏறி பார்ப்போம் எப்படி வருதுன்றதை. வாட்ச் த வீடியோ. ஓகே வியூவர்ஸ், இந்த பழவேற்காடு ஏரியில் மணல் திட்டை வந்து சுற்றி பார்த்தோம். இப்போது இந்த போட் டிரைவர் மகிமைராஜ் நம்ம கூட இருக்கார். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கண்ணே, பழவேற்காடு ஏரி, இந்த பழவேற்காடு ஏரியில் சுற்றி பார்க்குறதுக்கு என்னென்ன இடம் இருக்குது? அண்ணா, இங்கே சவுக்குத்தோப்பு ஐலாண்ட் இருக்குது. ஓகே, இங்கே மணல் திட்டுக்கு வந்திருக்கிறோம் நம்ம. அப்புறம் வந்து முகத்துவரன் ஒன்று டைமில் போகிறதுக்கு. ஓகே, இந்த 3 இடம் பார்க்கலாம். ஓகே, ஆனால் ஒரு நேரத்தோடு வரணும். ஒரு 9 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா இந்த 3 இடம் பார்க்கலாம். சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இருக்கலாம். ஓகேண்ணே. 3 இடம் சார்ஜ் பண்ணால் 1500 சார்ஜ் பண்ணுவாங்கண்ணா. சரிங்கண்ணே. ஓகே, ஒரு போட்டில் ஒரே நேரத்தில் எவ்வளோ பேர் வரைக்கும் ஏறலாம்? இதில் 8 பேர் போகலாண்ணா. 8 பேர், அதான் சேஃப்டி போட்டுக்கு. உங்களுக்கு சேஃப்டிண்ணா. சரிங்கண்ணே. வேறு மற்றபடி இதுக்கு சீசன் டைம் இதாக இருக்காண்ணே? அது சாட்டர்டே சண்டே இது 2 தான் சீசனு. மற்ற டைமில் எல்லாம் அவங்க விருப்பப்பட்டவங்க 2 பேர் தான் வருவாங்க. சரிங்கண்ணே. சரிங்க. மற்றபடி இந்த பழவேற்காடு ஏரியில் இந்த 3 பிளேஸை தவிர வேறு எதுவும்? அது பறவைகள் சரணாலயம்னு ஒன்று இருக்குண்ணா, அந்த பக்கம் போனோம். ஓகே, அது வந்து அதையும் சேர்த்து பார்க்க முடியாது. சரி சரி. அதுக்குன்னு தனியாக போனால் அதுவும் கொஞ்சம் தூரமாக போனோம். அந்த அண்ணாமலைச்சேரி தாண்டி போனோமா அந்த இடத்த போய் பார்க்கலாம். வெறும் பறவைகளாக இருக்கும். அது சீசன் வந்து ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும். சரி, நிறைய பார்க்கலாம். 1000 லட்சக்கணக்கில் பார்க்கலாம் பறவைகளை பார்க்கலாம். அந்த பறவைகள் சரணாலயம் போகிறதுக்கு என்ன சார்ஜ் பண்ணுவாங்க? 1500 சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த பறவைகள் மட்டும் போயிட்டு வர 1500. இதை விட அது கொஞ்சம் லாங். சரிங்கண்ணே. சரிங்க. மற்றபடி நம்ம தரையில் இருக்கிற டச்சு சிமெண்ட் ஒன்று இருக்குது பழவேற்காட்டில், அது பார்க்கலாம். அப்புறம் நிழல் கடிகாரம் ஒன்று இருக்குது, அதை பார்க்கலாம். நிழல் கடிகாரம்னா என்னதுண்ணே? அந்த நிழல்லே டைம் காட்டுறது சொல்லுவாங்க. சரி, எனக்கு விளக்கமாக தெரியல. சரி சரி. ஓகே ஓகே ஓகே. வெயில பார்த்து டைம் சொல்லுங்கள். சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே சார். ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. ஓகே வியூவர்ஸ், இந்த பழவேற்காடு ஏரியை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய இடங்களை பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஈவினிங் ஒரு 5:45 அந்த மாதிரி இருக்கும். இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா நடுவில் நிறைய செடிகள்லாம் வச்சு தீவு மாதிரி நிறைய மரங்களோடு இருக்குது.
இப்போ நீங்கள் பார்க்கறது தான் வந்து நம்ம டீசல் போட்டு. இவங்கெல்லாம் காலையில் வேலைக்கு போயிட்டு இந்த மாலை நேரத்தில் வீட்டுக்கு திரும்புகிறாங்க. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்திராவோட பார்டரும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காக பழவேற்காடு வந்து இறங்கிட்டு அங்கேருந்து போகிற மக்கள். மொத்தத்தில் இந்த போட்டிங்கை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக தாங்க இருந்தது. எனக்கு இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி போட்டிங் போன அனுபவம் இருக்குது. கல்பாக்கத்தில் ஒரு தடவை நான் போட்டிங் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் கடலில் போயிட்டு அங்கே குளிச்சிருக்கேன். அந்த இது வந்து எனக்கு இந்த இடத்துல ஞாபகம் வருது. அதை விட இந்த பழவேற்காடு போட்டிங் வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கறது தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி. அதாவது இப்போ பார்க்குற இந்த செல்ஃபோன் டவர் தான் வந்து உங்களுக்கு பழவேற்காடு மீன் மார்க்கெட். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் பழவேற்காடு பிரிட்ஜு. இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது தான் வந்து பழவேற்காடு லைட் ஹவுஸ். இப்போ நம்ம போனீங்க பார்த்தீங்களா மணர்த்திட்டு, அந்த மணர்த்திட்டுலேருந்து இந்த பழவேற்காடு லைட் ஹவுஸ் இருக்கிற இந்த கிராமத்துக்கு நீங்கள் நடந்தே வர முடியும். இது பார்த்தீங்கன்னா ஏரிக்கும் கடலுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த பழவேற்காடு போட்டிங் வந்து எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாகவே இருந்துச்சு. நீங்களும் சென்னையில் ஒரு நாள் சுற்றுலாவை ஒரு நல்ல ஒரு பீச்சுக்கு போய் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பழவேற்காடுக்கு நீங்கள் தாராளமாக வரலாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த பழவேற்காடு வந்து பார்த்ததில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்குமே இங்கே மீன் மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவைலபிளாக தான் இருக்குது. இந்த கரையில் ஒரு 100-150 போட்டு மேலே இருந்தது. ஆனால் அது மட்டும் இல்லை, அந்த பக்கம் போட்டிங் நான் போகும்போது இன்னும் ஒரு 100-150 போட்டுக்கு மேலேயே இருந்தது. உண்மையிலேயே இது ஒரு சூப்பரான சுற்றுலாத்தலம் தான் சொல்லணும். போட்டிங் வந்து சூப்பராக இருந்ததுங்க. சவுக்கு தோப்பில் வந்து நிறைய கட் பண்ணி போட்டிருந்ததுனால நம்மளால் சவுக்கு தோப்பு போக முடியல. பட் தூரத்துலேருந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி மணல் திட்டு சான்ஸே இல்லை, ஃபாரின் பிளேஸ் மாதிரி இருந்தது. நீங்களும் இந்த பழவேற்காடு வந்தீங்கன்னா போட்டிங் போனீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த போட்டிங் ப்ரைஸ் பற்றி நீங்களே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. மொத்தத்தில் எனக்கு இந்த போட்டிங் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நீங்களும் இந்த பழவேற்காடு வந்தால் போட்டிங் போங்க. இங்கே இருக்கிற மீன் மார்க்கெட்டில் உங்களுக்கு பிடிச்ச மீன்களை வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உக்காந்ததே தெரியக்கூடாது. யாரு கீழே உக்காந்ததே தெரியக்கூடாது, பீச் தெரியணுன்ட்டு தான் அண்ணன் கேமரா வைத்து என்ன பண்ணுகிறாரு.